தமிழகத்தில் இருக்கும் கர்நாடக நிறுவனங்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை டிஜிபி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக செய்தி அறையில் நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மகாலிங்கம், தமிழகத்தில் வாழும் கன்னடர்களை பாதுகாக்க தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் பற்றி விரிவாக சொல்லுங்க. தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் கர்நாடகாவை சார்ந்தவர்கள் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழுவீச்சில் செய்து வருவதாக தமிழக காவல்துறை இயக்குனரும் தலைவருமான டி.கே. ராஜேந்திரன் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இது கன்னடர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், அமைப்புகள், நிறுவனங்கள் என அனைத்திற்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்ஜிடம் பேசினோம். அவர் கொடுத்த தகவல் என்னவென்றால், சென்னையிலே சுமார் 280 இடங்கள் மிகவும் பதட்டமான பகுதி, அதாவது கன்னடர்களுக்கு சொந்தமான பகுதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளுக்கு கூடுதலாக பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரைக்கும் ஆணையர் சார்ஜ் நேரடியாகவே இந்த பாதுகாப்பு அம்சங்களை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னை முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சார்ஜ் தெரிவித்திருக்கிறார். மேலும் தேவைப்பட்டால் கூடுதலாக ஆயுதப்படை போலீசார் தேவைப்பட்டால் பயன்படுத்தும் ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாரியிடம் பேசிய பொழுது அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், ஒரு சில இடங்களில் மட்டுமே சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதுவும் பெரிய அளவுக்கு சொல்லும்படியான சம்பவங்கள் இல்லை. அந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்களையும் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து நடவடிக்கை என்பது இருந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. மாலிங்கம், கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களின் பாதுகாப்புக்காக அம்மாநில அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் எதுவும் கொடுத்திருக்கா? இது சம்பந்தமாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறை சம்பந்தமான விவகாரங்களில் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து வருவதாக சொல்லியிருக்கிறார். அதே போல தமிழகத்தில் உள்ள கர்நாடகாவை சார்ந்தவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் கொடுத்து ஒரு அழுத்தத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் தமிழகத்தில் அதற்கு முன்பாகவே பாதுகாப்பு பணிகளாம் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேரடியாகவே டிஜிபியாக இருந்தாலும் சரி அல்லது ஆணையராக இருந்தாலும் சரி, சென்னையை பொறுத்த வரைக்கும் இரு அதிகாரிகளும் நேரடியாகவே இந்த விவகாரத்தை கையாளுகிறார்கள். ஆனால் சொல்லும்படியாக பெரிய அளவுக்கான வன்முறைகள் தமிழகத்தில் இதுவரைக்கும் பதிவாகவில்லை என்ற தகவலையும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். மாலிங்கம், முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சித்தராமையா கடிதம் எழுதியிருக்காருன்னு சொன்னீங்க. அதில் இருக்கும் விவரங்களை பற்றி சொல்லுங்க. கூடுதலா கர்நாடகத்தில் வெடித்திருக்கும் வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டு வர அம்மாநில அரசும் காவல்துறையும் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் பற்றி ஏதேனும் தகவல் இருந்தால் பகிர்ந்துக்கோங்க. குறிப்பாக கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ் அமைப்புகளுக்கும் சொத்துக்களுக்கும் எதிராகவும் தொடர்ந்து வன்முறை வெடித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தினுடைய பதிவெண் கொண்ட வாகனங்கள் தற்பொழுது எல்லைக்குள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பேருந்து சேவை என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே இந்த இன்று நடைபெற்ற உச்சநீதிமன்ற விவகாரங்களுக்கு பிறகு நிலைமை மோசமாக இருக்கிறது கர்நாடகாவில் என்ற தகவல் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு நிலைமை கட்டுக்குள் இருப்பதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வருவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் சொல்லி வருகிறார்கள். எனவே தற்பொழுது கர்நாடகாவில் தமிழர்கள் மீது நடைபெற்று வரும் இந்த வன்முறை சம்பந்தமாக முழுமையாக விசாரணை நடைபெற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழ் அமைப்புகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்பாவிகள் இதில் எந்தவித சிரமமும் பெறக்கூடாது என்ற கருத்தையும் நடுநிலைவாதிகள் முன்வைப்பதையும் பார்க்க முடிகிறது. சீதாராமையா எழுதிய கடிதம், முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எழுதிய கடிதத்தில் பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இந்த இரு மாநிலங்களுக்கும் இடையில் நடைபெற்று வரும் இந்த சம்பவங்கள் எல்லாம் மிகவும் துரதிருஷ்டமான ஒரு சம்பவங்கள். இது போன்ற விஷயங்கள் நடக்கும் என யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். இந்த சம்பவங்கள் நடந்திருந்த போதிலும் இரு மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு நல்லுறவு கெட்டுவிடக்கூடாது என்ற ஒரு நோக்கம் தமக்கு இருப்பதாகவும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அதே போல கர்நாடகாவில் வாழும் தமிழர்களுக்கும் அங்குள்ள சொத்துக்களுக்கும் அவருடைய சொத்துக்களுக்கும் உரிய பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் வாழும் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பும் அவருடைய சொத்துக்கு பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் முன்வைத்திருந்தார்.
மகாலிங்கம், கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை காவல்துறையைச் சேர்ந்த எத்தனை காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க? ஏற்கனவே நம்ம செய்திகளில் பார்த்தோம், தமிழ் வணிக நிறுவனங்களுக்கு வந்து தீ வச்சு கொளுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தமிழர்கள் அங்கே அச்சமின்றி நடமாட முடியுதா? கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் மைசூரு மற்றும் பெங்களூரு இந்த 2 பகுதிகளில் தான் அதிக எண்ணிக்கையில் தமிழர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த 2 பகுதிகளில் தான் தற்பொழுது காவல்துறை என்பது அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெங்களூரில் மட்டும் 15 கம்பெனிகள் கொண்ட துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழர்கள் அதிகம் வாழும் இந்திரா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கர்நாடக போலீசார் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.